السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإني أعيذها بك وذريتها من الشيطان الرجيم فتقبلها ربها بقبول حسن وأنبتها نباتا حسنا وكفلها زكريا كلما دخل عليها زكريا المحراب وجد عندها رزقا. قال نبينا وحبيبنا وشفيعنا وقائدنا وأسوتنا محمد رسول الله صلى الله عليه وسلم: الدين النصيحة. صدق نبينا صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன், நிகரில்லா அன்புடையவன், எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, உயிருக்கு உயிரான உயிரிடும் மேலான ஹாத்தமுல் அம்பியாஇ முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள், பாக்கியமான குடும்பத்தினர்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருளும் பெரும் கருணையும் வந்து சேரட்டுமாக. மதரசா கமாலியா உடைய 18வது ஆண்டு கோடைகால தீனியாத் பயிற்சி வகுப்பு நிறைவு விழா இங்கே மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிறப்பிற்குரிய இந்த நிகழ்விற்கு முன்னிலை வகித்து அமர்ந்திருக்கிற சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய லெப்ப மஸ்ஜிதினுடைய முத்தவல்லி சாஹிப், கண்ணியத்திற்குரிய SM முகமது அப்பாஸ் சாஹிப் அவர்களை, சிறப்பான இந்த நிகழ்ச்சி தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது லெப்ப மஸ்ஜிதினுடைய தலைவர், கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய கே ஜாஃபர் ஜலாலுத்தீன் சாஹிப் அவர்களை, சிறப்பான இந்த நிகழ்ச்சியை தொகுத்து நெறியுடன் நடத்தி கொண்டிருக்கிற சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய மதரசா கமாலியாவினுடைய செயலாளர், கண்ணியத்திற்குரிய சகோதரர் PA முகமது பிலால் ஹசரத் அவர்களை, சிறப்பான இந்த நிகழ்ச்சியை வந்திருக்கக்கூடியவர்களை வரவேற்று வரவேற்புரை நிகழ்த்தியிருக்கிற சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய மதரசாவினுடைய கௌரவ தலைவர், கண்ணியத்திற்குரிய PA அக்பர் அலி சாஹிப் அவர்களை, சிறப்பான இந்த நிகழ்ச்சியில துவக்க உரைகள் வழங்கி அமர்ந்திருக்கிற சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய நமது மஸ்ஜிதினுடைய இமாம் மௌலானா சையத் முகமது ஹசனி ஹசரத் அவர்களை, ஹாஃபில் அல்தாப் ஹுசைன் மன்பை ஹசரத் அவர்களை, சிறப்பிற்குரிய இந்த நிகழ்ச்சியிலே நிறைவாக பரிசுகள் வழங்க இருக்கிற சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய கௌரவ துணை செயலாளர் பொதுக்கல்லூரியினுடைய சங்கைமிக்க SK ஷாம் ஷஹாபுத்தீன் ஃபைசி சாஹிப் அவர்களை, மற்றும் நன்றியுரையாற்ற இருக்கிற மதரசாவினுடைய பொருளாளர் PM காஜா மொயினுத்தீன் சாஹிப் அவர்களை, சிறப்பான இந்த நிகழ்விலே
பங்கெடுத்திருக்கிற திருவல்லிக்கேணி லெபல் மஸ்ஜிதினுடைய சங்கை பொருந்திய நிர்வாக பெருமக்களே, மதரசா கமாலியாவினுடைய நிர்வாக பெருமக்களே, உஸ்தாதுமார்களே, உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பெற்றோர்களே, மாணவ மாணவியர்களே, சிறப்பான இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதரசாவினுடைய நிர்வாகத்திற்கு எல்லாமல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவின் உதவி எல்லா காலகட்டத்திலேயும் தந்து அவனது மேலான தௌஃபீகை பெற்று மதரசாக்கள் மேலும் மேலும் இந்த மஹல்லாவிலே நல்ல வளர்ச்சி அடைவதற்கும் இன்னும் இதன் மூலமாக நமது மஹல்லா மக்களினுடைய இஸ்லாமிய அறிவு சார்ந்த வளர்ச்சி இன்னும் பலமாக உயர்வதற்கும் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தவனாக இங்கே கோடை காலத்தை பிள்ளைகள் வீணாக தேவையற்ற காரியங்களில் கழித்துவிடக் கூடாது என்ற நல்ல நோக்கத்தில் அதை மார்க்கம் சார்ந்த மார்க்கத்தினுடைய நெறிமுறைகளை, ஒழுக்க முறைகளை, குர்ஆன் ஹதீஸ் சார்ந்த விஷயங்களை, ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் பெற்றோர்கள் நீங்கள் மதரசாவுக்கு அனுப்பி வைத்தீர்கள். உஸ்தாதுமார்களும் நிர்வாக பெருமக்களுடைய ஒத்துழைப்புடன் மிக சிறப்பாக பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்து அதனுடைய வெளிப்பாடுகளைத்தான் இவ்வளவு நேரம் பிள்ளைகள் பயான்களாக, ஹதீசுகளாக, பல்வேறு ஷரீஅத்தினுடைய தகவல்களாக இங்கே சொன்னதை நாம் கண்குளிர்ச்சியோடு கேட்டோம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அல்லாஹ் பொருந்திக் கொண்டு மார்க்கத்தில் காலமெல்லாம் அவர்கள் ஒன்றிணைந்து மார்க்கத்தை மிகச் சரியாக விளங்கி காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுடைய தொடர்பிலே வாழுகிற சாலிஹான நல்ல பிள்ளைகளாக அல்லாஹ் இந்த குழந்தைகளை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அவர்களுடைய பெற்றோர்களான நாம் அவர்களுக்கு முன்மாதிரியாக எல்லா காலகட்டங்களிலேயும் நாம் முன்மாதிரியாக இருக்க ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இங்கே பெற்றோர்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய சில அடிப்படை செய்திகள் இருக்கிறது. முதலாவது விஷயம், உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அடிப்படையான விஷயங்கள் என்ன? ஷரியத் அடிப்படையில ஒரு குழந்தைக்கு பெற்றோருங்கிற முறையில ஒரு பிள்ளைய வளர்க்கறதுல நமக்கான கடமை என்ன? என்னென்ன விஷயங்களை பிள்ளைகளுக்கு நாம கொடுக்கணும் அப்படிங்கறத முதல்ல விளங்கணும். அதைத்தான் மதரசாக்கள் கொடுக்கிறது. மக்தபு மதரசா, அதே மாதிரி ஹிஃபுல் மதரசா, அல்லாஹ்வுடைய கிருபையில இங்க சுற்றி நடக்கிற மதரசாக்கள் அது கொடுக்கிற அந்த அடிப்படை விஷயங்களை முதல்ல நாம விளங்கணும். ஒரு பெற்றோருங்கிற முறைக்கு நமக்கான பொறுப்பு இருக்கு. குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கணும் நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய உரிய காலத்துல ஒரு 15 வயசுக்குள்ள அவர்கள் வாலிபத்தை தொடுவதற்கு முன்னால குழந்தைகளுக்கு நாம கொடுக்க வேண்டிய கல்வியில 5 விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. இந்த 5 விஷயங்களை நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னா ஷரியத்தினுடைய பார்வையில அவர்களுக்கு தரப்பட வேண்டிய மிகச் சரியான ஹக்க நம்ம நிறைவு செஞ்சிட்டோம்னு அர்த்தம். இப்ப நான் சொல்ல போற விஷயங்களை இந்த 5ல நம்ம என்னென்ன விஷயங்களை கொடுத்திருக்கிறோம், எவ்வளவு கொடுத்திருக்கிறோம், எந்த இடத்துல நிக்கிறோம். ஒரு குழந்தைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கணும் சொன்ன முதல் விஷயம் ஞாபகத்துல வைங்க.
அது 2 வயசு பிள்ளையா இருக்கலாம், அல்லது 10 வயசு பிள்ளையாக இருக்கலாம், 15 வயசு பிள்ளையாக இருக்கலாம். நான் சொல்றது ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு குழந்தைக்கு முதல்ல கொடுக்க வேண்டிய கடமை அல்லாஹ்வினுடைய அகீதா சார்ந்த கொள்கை சார்ந்த விஷயம். இதுதான் முதல்ல கொடுக்கணும். ஒரு பிள்ளைக்கு முதல்ல கொடுக்கணும் அல்லாஹ்னா யாரு, அல்லாஹ் மேல உள்ள தவக்குல் என்ன, அல்லாஹ் மேல உள்ள ஈமான் என்ன, அல்லாஹ் மேல உள்ள யகீன் என்ன, இதுதான் முதல்ல கொடுக்கணும். தக்வா, ஈமான், தவக்குல், யகீன். இத பல வார்த்தைகளை சொல்லலாம். ஈமானும் சொல்லுவாங்க, யகீனும் சொல்லுவாங்க, தவக்குல் சொல்லுவாங்க, தக்வான்னு சொல்லுவாங்க. எந்த வார்த்தையில வேணாலும் சொல்லிக்கலாம். ஆக மொத்தம் ஒரு பிள்ளைக்கு முதல்ல கொடுக்க வேண்டியது அல்லாஹ்வை பற்றிய அறிமுகம். அல்லாஹ்னா யாருன்னு பிள்ளைகளுக்கு தெரியணும். முதல்ல நாம தெரிஞ்சிருக்கணும். அப்ப அல்லாஹ்வினுடைய கொள்கைகளை பிள்ளைகளுக்கு இன்னைக்கு கனவாக கொடுக்கணும் சொல்றோம். ஏன் தெரியுமா? இன்னைக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பிள்ளைகளுடைய ஈமானுக்கெல்லாம் கேரண்டி கிடையாது. அந்த பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், அவர்கள் படிக்கிற அந்த செகுலர் சிஸ்டம் கல்வி அமைப்பு இருக்குது பாருங்க, அது செகுலர் சிஸ்டம் தான் அது கற்றுக் கொடுக்குது. மெட்டீரியலிச கல்வியை தான் கற்றுக் கொடுக்குது. அல்லாஹ்வை பத்தி உண்டான செய்திகள் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு காலத்திலே கற்றுக் கொடுக்க. செகுலரிஸ்டா நாத்திக சிந்தனை தெளிவா சொல்ற பாருங்க, கடவுள் மறுப்பு கொள்கையை ஃபண்டமெண்டலாக கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் இன்றைய கல்வி சிஸ்டம். நம்முடைய பிள்ளைங்க ஸ்கூல்கள்ல காலேஜுகள்ல அதை தான் படிக்கிறாங்க. இந்த பொருள் இருந்தா நீ இதை சாதிச்சுக்கலாம், இப்படி சம்பாதிச்சா இதை நீ செஞ்சுக்கலாம், இந்த வேலை இருந்துச்சுன்னா உன்னை நீ காப்பாத்திக்கலாம். இப்படியே பொருட்கள் மேல நம்பிக்கையை மட்டும்தான் போதிக்குது. ஆனா நமக்கு கல்விங்கிறது அது கல்வி கிடையாது. நம்முடைய கல்விங்கிறது என்னது? அல்லாஹ் சொன்னான் படின்னு சொன்னான். ஆனா வெறுமனே இந்த வார்த்தையை மட்டும் சொல்லுவாங்க, படின்னு சொல்லிட்டான், படிப்பு தான் கல்விதான் முக்கியம்தான். ஆனா அடுத்த வார்த்தையை கவனிச்சீங்களா? படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நிறுத்தல. பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக், படைச்சவனுடைய பெயரை மறக்காம படி. இங்கதாங்க எல்லா கல்வியிலிருந்தும் நம்ம கல்வி மாறுபடும். எல்லா செகுலரிச சிந்தனையிலிருந்து மாறுபடும். அல்லாஹ்வை காட்டுகிற கல்விதான் கல்வி. நீங்க மக்தபு கல்விய, மதரசா கல்விய பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு இத பாதுகாப்பாக்கிட்டு நீங்க காலேஜுக்கு அனுப்புங்க, நீங்க ஸ்கூலுக்கு அனுப்புங்க, யூனிவர்சிட்டிக்கு அனுப்புங்க, டாக்டரேட் படிக்க வைங்க, பிஹெச்டி படிக்க வைங்க, துறை சார்ந்தாலும் எல்லா துறைகள்லையும் கொண்டு வாங்க. ஆனா கொடுக்க வேண்டிய அடிப்படை கல்வி அல்லாஹ்வை பத்திய கல்வி. அது எங்க கிடைக்கும்? மஸ்ஜிதுல கிடைக்கும், மதரசால கிடைக்கும், மக்தபுகள்ல கிடைக்கும், உஸ்தாதுமார்கள்ட்ட கிடைக்கும், பெரியவங்கள்ட்ட கிடைக்கும். இதெல்லாம் விட்டுட்டு வெறுமனே அந்த கல்வியை மட்டும் நம்பி பிள்ளைகளை கொண்டு போய் எனக்கு இது தேவையில்லைன்னு அந்த கொண்டு சேர்த்தீங்கன்னா அவன் துன்யால படிச்சு பெரிய கல்விமானா இருப்பான். ஆனா பெற்றவங்களுக்கு ஒழுங்கான பிள்ளையா இருக்க மாட்டான், சமுதாயத்திற்கு ஒழுங்கான பையனா இருக்க மாட்டான். நாளை தலைமுறை அவனுக்கு சரியான முறையில வழிநடத்த தெரியாது. அப்படிப்பட்ட பிள்ளைகளை நம்ம உருவாக்கிட கூடாது. அடிப்படை முதல்ல என்னங்க? ஞாபகத்துல வைங்க, நான் 5 விஷயம் சொல்லியிருக்கிறேன். இங்க இருந்து நீங்க முடிச்சுட்டு போகும்போது பெற்றோர்களாக மனசுல இத கல்புல ஏத்துட்டு போங்க. என் பிள்ளைக்கு நான் இந்த இன்ஷாஅல்லாஹ் இந்த 5ஐயும் கொடுப்பேன், என் பேர பிள்ளைகளுக்கு நான் இந்த 5ஐயும் கொடுத்தாகணும் அப்படிங்கிற கடமை உணர்வோடு, பொறுப்புணர்வோடு இன்ஷாஅல்லாஹ் பெற்றவங்க இருந்து நீங்க போகணும். அப்ப முதலாவது நான் சொல்லியிருக்கிறேன் அகாயித், அல்லாஹ்வை பற்றிய கொள்கைகள் பிள்ளைகளுக்கு தெளிவா சொல்லிக் கொடுக்கணும். அல்லாஹ்னா யாருன்னு சொல்லிக் கொடுக்கணும். அகீதா அதுல கோட்டை விட்டுட்டான்னு வைங்க, அவன் ஈமானே கேள்விக்குரியாய். அதனால ரப்ப பத்திய சிந்தனையை தெளிவா கொடுங்க. ஹதீஸ்ல வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பத்துல, அவங்க வீட்டுல ஒரு பிள்ளை பிறந்து முதல்ல வாய் திறந்து பேச ஆரம்பிக்கும் பாத்தீங்களா? ஒரு குழந்தை முதல்ல பேச ஆரம்பிக்கும் போது என்ன ஆயத்தை சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா? அப்படி ஒரு சுன்னத் இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஒரு குழந்தை நம்ம வீட்டுல பேச ஆரம்பிக்கும் போது முதல்ல ஓதி கொடுக்க வேண்டிய ஒரு ஆயத்து இருக்குது குர்ஆன்ல. அந்த ஆயத்தை தான் ரசூலுல்லாஹ் குடும்பத்துல ஓதி கொடுப்பாங்களாம். அது என்ன ஆயத்து? சூரா பனி இஸ்ராயில் சூராவினுடைய கடைசி ஆயத்து, 15வது ஜுஸு.
சுபஹானல்லதீன்னு ஆரம்பிக்கும். அந்த சூராவினுடைய கடைசி ஆயத். இன்னும் நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேனே, சூரத்துல் கஹஃப் சூரா இருக்குது பாருங்க. கஹஃப் சூராவை ஆரம்பிக்கிறதுக்கு முந்தின ஆயத். இந்த ஆயத்தை தான் ஒரு குழந்தை பேச ஆரம்பிக்கும் போது இதா அஃஸஹ ஹதீஸ்ல வருது. இதா அஃஸஹ பனி அப்துல் முத்தலிப், ரசூலினுடைய குடும்பத்து பிள்ளைகள் பேசன் வாய திறக்கிற பொழுது நாங்கள் இந்த சூராவை, இந்த ஆயத்தை கற்றுக் கொடுப்போம். وَقُلِ الْحَمْدُ لِلَّهِ الَّذِي لَمْ يَتَّخِذْ وَلَدًا وَلَمْ يَكُنْ لَهُ شَرِيكٌ فِي الْمُلْكِ وَلَمْ يَكُنْ لَهُ وَلِيٌّ مِنَ الذُّلِّ وَكَبِّرْهُ تَكْبِيرًا. இதாங்க ஆயத்து. இந்த ஆயத்தை பிள்ளைகளுக்கு ஓதி கொடுக்கணும். என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த ஆயத்து அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. முதல்ல ஒரு பிள்ளை பிஸ்மில்லா சொல்லி பேச ஆரம்பிக்கும் போது அந்த பிள்ளையினுடைய நாவுல முதல்ல நம்ம இந்த சூறாவை, இந்த ஆயத்தை எப்படியாவது ஓத வச்சாங்க. நாம சொல்லி கொடுத்து ஓத வைக்கணும். முதல்ல என் பிள்ளையினுடைய நாவுல இருந்து வரக்கூடிய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ்வா இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ்வா இருக்கணும். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அடுத்த அறிமுகத்தை பாடுங்க. அல்லாஹ் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறான். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? லம் யத்தஹிது வலதன், அவனுக்கு பிள்ளை கிடையாது. வலம் யகுல் லஹு ஷரீக்குன் ஃபில் முல்க், அவன் ஆட்சியில் யாருக்கும் அவனுக்கு இணை கிடையாது. அவன் கண்ணியமானவன். வகப்பிருஹு தக்பீரா, அவனை பெருமைப்படுத்தி அல்லாஹு அக்பர் சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயத்தை தான் நபி குடும்பத்துல ஒரு பிள்ளைக்கு ஓதி கொடுக்கிற முதல் ஆயத். இப்ப நீங்க சொல்லுங்க, ரசூலுல்லாஹ் வளர்த்த மாதிரி பிள்ளைய வளர்க்கணும்னா ஒரு குழந்தைக்கு முதல்ல நம்ம கொடுக்க வேண்டிய அறிமுகம்ங்கிறது பாப்பாவை பத்தியோ உமாவை பத்தியோ கிடையாது. பாப்பா அம்மாவை பத்தி பிள்ளைங்க தெரிஞ்சுக்கணும். இவர்தான் பாப்பா, பாப்பா இப்படிப்பட்டவரு, பாப்பா அது செய்யறாரு, பாப்பா இப்படி செய்வாரு, அம்மா இப்படி செய்வாங்க, அதெல்லாம் பின்னால. முதல்ல ஒரு பிள்ளைக்கு தெளிவும் கிடைக்கிற பொழுது அல்லாஹுவை அறிமுகப்படுத்துங்க. அதனாலதான் நம்முடைய பெருமக்கள் அல்லாஹுவை அறிமுகப்படுத்துறதுக்கு ஈஸியான ஒரு வழி இருக்குது. அல்லாஹ்னா யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியான வழி என்ன தெரியுமா? அஸ்மாவுல் ஹுஸ்னாவை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க அர்த்தத்தோட. அஸ்மாவுல் ஹுஸ்னா ஒரு பிள்ளை தெரிஞ்சுக்கிட்டுன்னு வைங்க, அல்லாஹ்வுடைய பெயரை பூரா தெரிஞ்சுக்கிட்டுன்னு வைங்க, அது பூராவுமே அல்லாஹ்வினுடைய தன்மைகள். அவன் ரிஸ்க் கொடுக்கிறவன், அவன் வெற்றி தருபவன், அவன் கண்ணியம் தருபவன், அவன் கிருபையால, அவன் ஆட்சியால, அவன் அடக்கி ஆள்பவன். இதெல்லாம் அல்லாஹ்வை பத்தி ஒன்னா தெரிய தெரிய குழந்தைகள் அப்படி இமேஜ் பண்ணுவாங்க. பிள்ளைங்க, ஓ அல்லாஹ் இவ்வளவு இருக்கிறான், அப்ப நமக்கு இப்படிப்பட்ட ஒருத்தர் இருக்கிறான், நமக்கு ஒரு பாதுகாப்பை உணர்வாங்க. ஒரு பாதுகாப்பை உணர்வாங்க பிள்ளைங்க. அப்ப எத்தனை பிள்ளைக்கு அஸ்மாவுல் ஹுஸ்னா தெரியும் சொல்லுங்க பாப்போம். நமக்கு தெரியுமா? அஸ்மாவுல் ஹுஸ்னா நம்ம படிச்சிருக்கிறோமா? முதல்ல நம்ம படிக்கணுமா இல்லையா? எந்த ஒண்ணுமே தெளிவா தெரிஞ்சுக்கங்க. பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னால அந்த நம்ம முதல்ல அதை படிச்சாகணும். அப்ப அஸ்மாவுல் ஹுஸ்னாங்கிறது அல்லாஹ்வை அடையாளம் காட்டுறதுக்கு அஸ்மாவுல் ஹுஸ்னாவை விட சிறந்த ஒண்ணு கிடையாது. அப்ப நீங்க முதல்ல அல்லாஹ்வுடைய அகீதால பிள்ளை தெளிவாக இருக்கணும்னா அந்த பிள்ளைகள் முதல்ல அஸ்மாவுல் ஹுஸ்னாவை முதல்ல படிச்சிருக்கணும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கு அழகான அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்குது, அதை வச்சு துஆ கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப பிள்ளைங்க அல்லாஹ்ட்ட கையேந்துகிற பொழுது அஸ்மாவுல் ஹுஸ்னாவை வச்சுதான் கையேந்தணும். இதை எப்ப படிச்சு கொடுக்கணும்? நம்ம தேவையை பிள்ளைங்க வாப்பாட்ட கேட்கட்டும், உம்மாட்ட கேட்கட்டும். முதல்ல என்ன செய்யணும்னா அல்லாஹ்ட்ட கேட்டுட்டுவான் பழக்கப்படுத்தணும். உதாரணமா ரிஸ்க பத்தி கேட்குதுன்னா பிள்ளை யாருங்கிறத ஓதணும். என்ன தேவைகளை கேட்குதோ அந்த தேவை அல்லாஹ்ட்ட எந்த வார்த்தையோடு கனெக்ட் ஆகுதுங்கிறத பிள்ளைக்கு விளங்கணும். இதை நீங்க என்ன செய்யணும்? சின்ன பிள்ளைகள் அஸ்மாவுல் ஹுஸ்னா சொல்லி கொடுக்கணும், அதை மனப்பாடம் செய்ய வைக்கணும். பெரிய விஷயம் இல்லையே இது. நம்ம வேணா கவனக்குறைவா இருந்திருக்கலாம், ஓ இப்படி எல்லாம் இருக்குதோங்கிறது தெரியாம இருந்திருக்கலாம். அப்ப நான் முதல்ல என்ன சொல்ல வர தெரியுதா? நீங்க ஹதீஸ புள்ள எடுத்து பாருங்க, குர்ஆன புள்ள எடுத்து பாருங்க. அல்லாஹ் முதல்ல ஒரு குழந்தைக்கு பெற்றோராக கொடுக்கணும் சொல்றது இதுதான். முதல்ல பிள்ளைகளுக்கு நீங்க அல்லாஹ்வை அடையாளம் காட்டுங்க, அல்லாஹ்னா யாருன்னு உறுதியா காட்டுங்க, அல்லாஹ் மேல நம்பிக்கை வர வைங்க. பயம் காட்டாதீங்க, அல்லாஹ் மேல பயத்தை காட்டாதீங்க. பிள்ளைகளுக்கு அல்லாஹ் மேல மஹப்பத்தை காட்டணும், அல்லாஹ் மேல ரஹ்மத்தை காட்டணும். பிள்ளைங்க அல்லாஹ்னா ஒரு சந்தோஷப்படணும்.
அல்லாஹ் அப்படி செய்வான், நீ இப்படி செஞ்சுட்டா நெகட்டிவா. சின்ன பிள்ளைகள்லயே அல்லாஹ்வை பத்தி நெகட்டிவா காட்டாதீங்க, பாசிட்டிவா காட்டுங்கிறாங்க பெருமக்கள். அல்லாஹ்வை எப்பவுமே பாசிட்டிவா காட்டுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிள்ளைக்கு அழகான முறையில சொல்லி கொடுக்கிறாங்க அல்லாஹ்வை. அந்த ஹதீஸை நீங்க பாத்தீங்கன்னா நாம் ஆச்சரியப்படுகிறோம். குழந்தைகளுக்கு இப்படித்தான் சொல்லி கொடுக்கணும். குழந்தைகளுக்கு அல்லாஹ்வை பத்தி கொடுக்க வேண்டிய அகீதா, கொள்கை இதுதான். யா குலாம், யாரு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, சின்ன பிள்ளை, ஒரு 7 வயசு பிள்ளை, 7 வயசு பையன். யா குலாம், மகனே, இன்னி உஅல்லிமுக பிகலிமாத், சில விஷயங்களை நான் உனக்கு கத்து தரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த விஷயங்களை பாருங்க. சொன்னாங்க, மகனே, இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ் வ இதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ். நீ உதவின்னு கேட்கணும்னா அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். கையை நீட்டணும் நீ முடிவு பண்ணிட்டா நீ அல்லாஹ்ட்ட கையேத்து. யார்கிட்டையுமே அவ்வளவு சீக்கிரத்துல தேவைக்கு நீ வாய் அளக்க கூடாது. ஒரு பிள்ளைக்கு முதல்ல என்ன சொல்லி கொடுக்கணும் தெரியுமா? நீ எப்பொழுதுமே அடுத்தவங்கள்ட்ட தேவையாகிறாரு. ஒரு பிள்ளைக்கு முதல்ல என்ன சொல்லி கொடுக்கணும்? அல்லாஹ்ட்ட தான் நீ தேவையாகணும். அடுத்தவங்கள்ட்ட தேவையாகாதங்கிற கருத்தை அவனுக்கு பலமா திணிக்கணும், உறுதியா சொல்லணும். அதை நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் வைங்க, வாழ்நாள் முழுக்க ஒரு சின்ன தேவைன்னா உடனே போய் இன்னொருத்தண்ட போய் நிக்க மாட்டான், இன்னொருத்தண்ட போய் வாய் இழக்க மாட்டான், இன்னொருத்தண்ட போய் கையிழக்க மாட்டான். பிள்ளைகளுக்கு மசாலா அல்லாஹ்வுக்கு பிடிக்காதது. எல்லா தேவையும் ஒரே ஒருத்தையா கேட்டுக்கிட்டே இருக்கிறது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அவங்க என்ன செய்யணும்? முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லி கொடுக்கிறாங்க. நீ மக்கள்கிட்ட சுவால் செய்யாத, மக்கள்கிட்ட கேட்காத. எது ஒண்ணுனாலும் உடனே அது வேணும், இது வேணும், அதுதான் இதத்தான். ரப்புட்ட கேளு, ரப்புட்ட உதவி கேளு. இது முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த அழகான வார்த்தை. அடுத்து சொன்னாங்க, ஒலா தாஜிஸ், நீ முயற்சி எப்பவுமே கைவிடக்கூடாது. சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய தன்னம்பிக்கை சொல்லிக் கொடுக்கணும். நீ முயற்சி செய், நீ நினைச்சா நடக்கும், நீ போராடு, முட்டி மோது, முயற்சி பண்ணு, கிடைச்சிரும், கடைசி வரைக்கும் போராடு. முடியாதுன்னு சொல்லிட்டு உட்காராத, எதுவுமே முடியாதுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற நம்பிக்கையை சொல்லிக் கொடுங்க. அதோட நிறுத்தல. ஒருவேளை நீ நினைச்சது நடக்கலன்னா, நீ முயற்சி பண்ணது தோத்து போயிட்டா, நீ கேட்டது கிடைக்கலன்னா நீ என்ன சொல்லக்கூடாது தெரியுமா? என்ன சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும், ரெண்டையும் சொல்லி கொடுக்கிறாங்க. வாழ்க்கைய அல்லாஹ்வை பத்தி அழகான ஒரு தத்துவங்க இது சொல்லி கொடுத்தாங்க. நான் போயிருந்தா, நான் செஞ்சிருந்தா, எனக்கு மட்டும் அந்த பணம் கிடைச்சிருந்தா, எனக்கு மட்டும் இவர் நின்று இருந்தா, அதை சொல்லாத. அது ஷைத்தானுடைய வார்த்தை. இது சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் அதுதான் பாடம். வாழ்க்கையில் தேடலாம், மோதலாம், முயற்சி செய்யலாம், கடைசி வரைக்கும் போராடலாம். ஆனா நம்ம நினைச்சது நடக்கலன்னா, இதுதாங்க இஸ்லாம். நினைச்சது நடக்கலன்னா என்ன செய்யணும் தெரியுமா? உடனே அந்த காரியத்தை அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிடணும். நம்ம முயற்சியை அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிடணும். நான் போயிருந்தா மறுபடியும் நீ அதை கையில் எடுக்காத. நான் அப்படி செஞ்சிருந்தா, இப்படி செஞ்சிருந்தா, நீ என்ன சொல்லணும் தெரியுமா? குல் கத்தர் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தக்தீர், விதிப்படி நடந்திருக்கிறது. மாஷா ஃபஅல, அவன் நாடி எதை செஞ்சு முடிச்சிருக்கிறான், இப்படிதான் சொல்லணும். அவன் நாடி. இத ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்தோட நான் சொல்றேன் பாருங்க. ஒரு காரியம் நடக்கிற வரைக்கும் எனக்கு அதுதான் வேணும், அதுதான் வேணும்னு அல்லாஹ்ட்ட போராடலாம். ஆனா அது இல்லாம வேற ஒண்ணு கிடைச்சிட்டுன்னு வைங்க, அல்ஹம்துலில்லாஹ், இதுதான் கைருன்னு சொல்லணுமா, இதுதான் கைருன்னு சொல்லணும். உதாரணம் பாருங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உம்மா இருக்கிறாங்கள, தாய், இம்ரானுடைய மனைவி அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். அவங்க பேர் ஹன்னா. அவங்க அல்லாஹ்ட்ட கேட்டது ஆம்பளை பிள்ளைய கேட்டாங்க. கர்ப்பம் தெரிச்சிருந்த பொழுது ஆம்பளை பிள்ளையா தா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆம்பளை பிள்ளைய ஏன் கேட்கிறாங்கன்னா 2 காரணத்துக்காக கேட்டாங்க. அந்த அம்மா இம்ரானுடைய மனைவி ஹன்னா, ஒண்ணு ஆம்பளை பிள்ளையா வந்தா நபியாக அல்லாஹ் தரலாம் இல்லையா, ஆண்கள் தான் நபியா வந்திருக்கிறாங்க, அப்ப அல்லாஹ் நபியா தருவானேங்கிற ஒரு எண்ணம். 2வது என்னன்னா, இந்த அம்மாவினுடைய கணவர் இம்ரான், குர்ஆன்ல இம்ரானுடைய குடும்பம்னு வருது பாருங்க, ஒரு சூரா ஆல இம்ரான் ஒரு சூரா வரும் பக்ரா. அது இம்ரானுடைய குடும்பம். அந்த இம்ரான் யாரு? அவர் பைத்துல் முகத்தஸினுடைய இமாம். அப்ப பைத்துல் முகத்தஸினுடைய இமாமுடைய மனைவி தான் இந்த ஹன்னா. இந்த ஹன்னாங்கிறவன். அந்த அம்மாவுக்கு ஆசை என்னன்னா, என் கணவர் பைத்துல் முகத்தஸுக்கு இமாமா இருக்கிறாரு,
அல்லாஹ் எனக்கு தர பிள்ளையும் அல்லாஹ் தால ஆம்பளை பிள்ளையா தந்தா என் கணவனுடைய வாரிசுல என் பிள்ளையும் இமாமா இருப்பார பைத்துல் முகத்தஸ்ல. இந்த ஆசையில ஆம்பளை புள்ள வேணும் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்கிறாங்க. நீண்ட காலத்திற்கு பின்னால அந்த அம்மா கருவுற்றாங்க. அந்த கருவுற்ற செய்தி கூட ரொம்ப ஆச்சரியமானது. அந்த ஒரு பறவை கூண்டுக்குள்ள ஒரு பறவை, ஒரு தாய் பறவை தான் கொஞ்சுகிறத பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த நேரத்துல வச்சு இந்த அம்மா துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் எனக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை நீ தரமாட்டியா, எனக்கு ஒரு மக்கள் செல்வத்தை தரமாட்டியான்னு கேட்டாங்க. அல்லாஹ் அதை கபூலாக்கி பிள்ளையினுடைய செல்வம், ஆனா ஆம்பளை பிள்ளையா கேட்டாங்க, ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. புலம்மா வலஅத்துஹா, புள்ள பிறந்துச்சு, ஆனா பொம்பளை பிள்ளை. புள்ள பிறந்துச்சு, பொம்பளை பிள்ளை. அப்ப நான் என்ன சொல்ல வரேன், இந்த அம்மாவினுடைய நீயத்து ஆம்பளை பிள்ளை, இந்த அம்மாவினுடைய நாட்டம் ஆம்பளை பிள்ளை, இந்த அம்மாவுடைய துவா ஆம்பளை பிள்ளை, எல்லா முயற்சியும் அல்லாஹ்ட்ட கேட்டது ஆம்பளை பிள்ளை. ஆனா இப்ப கிடைச்சிருக்கிறது பொம்பளை பிள்ளை இல்லையா? இப்ப என்ன சொல்லணும் இந்த அம்மா, அல்லாஹ் நான் ஆம்பளை பிள்ளை எல்லாம் கேட்டேன், நீ பொம்பளை பிள்ளையை தந்துட்டியே, என்னதான் பொம்பளை பிள்ளை, அவர் ஆம்பளை பிள்ளை செய்யற இமாமத்தை இந்த பிள்ளை செய்ய முடியுமா அப்படின்னு தானே சொல்லணும். ஆம்பளை பிள்ளை மாதிரி வருமா அப்படின்னு எல்லாம் அல்லாஹ்ட்ட சொல்லணும். ஆனா அந்த அம்மா எப்படி சொன்னாங்கன்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? அந்த ஆல இம்ரான் சூராவை எடுத்து நீங்க அதனுடைய ஒரு 2 பக்கத்தை படிச்சு பாருங்க தெரியும். அந்த அம்மா சொன்னாங்களா, ஒலைச தக்கரு கல் உன்சா, நல்ல வேளை ரப்பே எனக்கு பொம்பளை பிள்ளைய தந்த, என்னதான் நான் கேட்ட ஆம்பளை பிள்ளைய நீ தந்திருந்தாலும் இப்ப நீ தந்திருக்கிற பொம்பளை பிள்ளை மாதிரி வருமா அப்படின்னு கேட்ட. அந்த அம்மா எப்படி கேட்டிருக்கணும், ஆம்பளை பிள்ளை மாதிரி வருமானு கேட்டிருக்கணும். அப்ப நீ தந்த பொம்பளை பிள்ளை மாதிரி வருமா எனக்கு? அப்ப என்ன அர்த்தம், இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு காரியம் நடக்கிற வரைக்கும் நம்ம அதை நோக்கி போராடலாம், துவா கேட்கலாம், செய்யலாம், விரும்பலாம், எதிர்பார்க்கலாம். ஆனா நம்ம விருப்பத்துக்கு மாற்றமாக அல்லாஹ் வேற ஒண்ணு செஞ்சுட்டான்னு வைங்க, நடத்திட்டான்னு வைங்க, இப்ப என்ன சொல்லணும் தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு இதுதான் ஹைரா இருந்திருக்கு ரப்பே, நல்ல வேளை எனக்கு இதை தந்த அப்படின்னு சொல்ல. இதத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுல அதை போதிக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, மகனே ஒரு காரியம் நடக்கிற வரைக்கும் நீ போராடு, முயற்சி பண்ணி எல்லாம் செய். ஆனால் நீ நினைச்சதற்கு மாற்றமா நடந்துருச்சுன்னு சொன்னா நீ என்ன சொல்லணும் தெரியுமா? மாஷா ஃபஅல கத்தர் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டத்துல இப்படித்தான் இருந்திருக்குது, இதுதான் நன்மையா இருக்கும் போல தெரியுது, அதனால அவன் நாடக நடத்திருக்கிறான்னு சொல்லணும். நீ என்ன சொல்லக்கூடாது, நான் அப்படி செஞ்சா, நான் இப்படி செஞ்சிருந்தா, நான் போயிருந்தா, அவர் மட்டும் இப்படி இது சொல்லாது. இதை எப்பவுமே நீ சொல்லாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா நபி ஒரு காட்டு வழியா போயிட்டு இருந்தார். ஒரு வேடன் வலைய விரிச்சிட்டு காட்டுல ஒரு குருவியை பிடிக்கிறதுக்கு வலைய விரிச்சு வச்சிருந்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த வேடனை பார்த்தாங்க, வலையையும் பார்த்தாங்க, உயரத்துல ஒரு குருவி பறந்துச்சு, அந்த குருவியையும் பார்த்தாங்க. சின்ன பிள்ளைங்களா இருக்கிறீங்கிறதுனால இந்த செய்தியை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், இந்த கதையை, இந்த வரலாறு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அந்த குருவி சிரிச்சிச்சு. ஈசா நபி கேட்டாங்க, ஏன் சிரிக்கிற? இல்ல, என்ன பிடிக்கிறதுக்கு வேடன் இவ்வளவு பெரிய வலைய பிரிச்சு வச்சிருக்கிறான், பெரிய வலைய, ஆனா இறைவன் எனக்கு தந்திருக்கிற பார்வை அது எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமா? நான் 1 கிலோமீட்டர் உயரத்துல பறந்தாலும் பூமியில சின்ன எறும்பு போனா கூட என் கண்ணுக்கு அது மாட்டிடும், அவ்வளவு பெருசா தெரியும், அவ்வளவு பெரிய பவர்ஃபுல் பார்வை என்கிட்ட இருக்குது. ஆனா இவன் நினைச்சுக்கிட்டான் நான் இவன் வலையில சிக்குவன் நினைச்சுக்கிட்டான், அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே போச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதை பார்த்து சிரிச்சுட்டு விட்டுட்டான், அது பறந்து போயிடுச்சு. காலையில போன ஈசா அலைஹிஸ்ஸலாம் மாலை நேரத்துல திரும்ப வந்தான். அந்த வழியா வரும்போது பார்த்தா அதே வேடன் இருக்கிறான், வலையும் இருக்குது, வலைக்குள்ள அந்த குருவி உள்ள மாட்டிக்கிட்டு. அவ்வளவு உயரத்துல பறந்துட்டு போன குருவி மாலையில பார்த்தன்னா உள்ள வலையில மாட்டிட்டு துடிக்குது. ஈசா நபி போய் கேட்டாங்க, காலையில தானே நீ பறந்து போன, நீ சொன்ன என் பார்வை தெரியுமா, என் பவர் தெரியுமா, எங்கிட்ட இருக்கிற சக்தி தெரியுமா, நான் எல்லாம் மாட்டுவேனா, மாட்ட மாட்டேன் அப்படிலாம் நிறைய காலம் பேசுனீங்க,
எப்படி உள்ள வந்து சிக்கன அப்படின்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அந்த குருவி சொல்லுச்சான், அரபியில் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க, இதா கதர ஃபஅமியல் பஸர், அல்லாஹ்வினுடைய விதி வந்துடுச்சுன்னா பார்வை குருடாயிடும் போல தெரியுது அப்படின்னு சொல்லுச்சு. அல்லாஹ்வுடைய விதி முடிஞ்சு போச்சுன்னா பார்வை என்னவாயிடும்? குருடாய். நம்ம எவ்வளவு பெரிய சக்தி வச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய டேலண்ட் ஆனாலும் சரி, அல்லாஹ்வினுடைய தீர்ப்பு முடிவுன்னு வந்துருச்சுன்னு வைங்க, நம்ம என்ன பவரை வச்சிருந்தாலும் அல்லாஹ் அந்த பவரை நிறுத்திடுவோம். அது செயல்படாம அல்லாஹ் ஆக்கிறோம். அதனாலதான் நாம சொல்றோம், நான் அப்படி செஞ்சா, நான் இப்படி செஞ்சா, நான் அப்படி போனா. சில அல்லாஹ் பாதுகாக்கட்டும், இந்த விபத்து ஆக்சிடென்ட் நடந்த சில பேர் அதுக்கு பின்னால பேசுவான், இப்படி நடந்து போச்சு, கொஞ்சம் நான் மட்டும் அந்த பக்கமா திருப்பி இருந்தா, கொஞ்சம் வண்டி இந்த பக்கமா திருப்பி இருந்தா அப்படின்னு சொல்லுவார். அல்லாஹ் விபத்து நடக்கணும் முடிவு பண்ணிட்டான்னா முதல்ல மூளையை தான் அல்லாஹ் நிறுத்துவான். நீ அதுக்கு பிறகு நீ எப்படி யோசிப்ப, எங்க இருந்து சிந்திப்ப நீ? அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிற முதல் அடிப்படை தத்துவம் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது அல்லாஹ்வை பற்றிய செய்திகளை சொல்லிக் கொடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்லிக் கொடுக்கறாங்க, மகனே தெளிவா விளங்கிக்கோ, உலகமே சேர்ந்து உனக்கு ஒரு நன்மை செய்யணும்னா கூட அல்லாஹ் நாடுனா தான் முடியும். உலகமே சேர்ந்து ஒன்ன ஒரு தாக்குதல் நடத்துறாங்கன்னா அல்லாஹ் நாட்டம் இல்லாம நடக்காது. அதனால நீ அல்லாஹ் மேல நம்பிக்கை வைங்கிறத ஒரு குழந்தைக்கு முதலாவதாக நாம கொடுக்க வேண்டிய கல்வி என்பது அல்லாஹ்வினுடைய கல்வி. அல்இல்மு பில்லாஹ், அல்லாஹ் யாருன்னு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அல்லாஹ் யாருன்னு சொல்லிக் கொடுங்க, ரொம்ப அடிப்படையான விஷயம். இரண்டாவது, ஒரு குழந்தைக்கு தர வேண்டிய இரண்டாவது அடிப்படை குர்ஆனுடைய இல்ம். குர்ஆன் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. நம்முடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக உரிய காலத்துல சின்ன வயசுல குர்ஆனுடைய தொடர்பை, குர்ஆனுடைய கல்வியை கொடுக்கணும். குர்ஆனின் மீது நமக்கு இருக்கிற கடமைகள் எத்தனை தெரியுமா? அது சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் கடமை. 6 கடமை இருக்குது. குர்ஆனுடைய கடமை எத்தனை இருக்குது? 6 கடமை. பிள்ளைகள்லாம் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கணும். அல்லாஹ் இந்த 6ஐயும் நம்மள்ட்ட கேட்பான். குர்ஆன் முதல்ல என்ன? ஓதணும், ஓதணும், திலாவத். இரண்டாவது என்ன? சமா, கேட்கணும். குர்ஆன் என்ன செய்யணும்? ஓதுனா கேட்கணும், தொழுகையில வெளியே. மூணாவது என்ன? ஹிஃபுல் குர்ஆன், குர்ஆனை மனப்பாடம் பண்ணணும். நான்காவது ததப்புருல் குர்ஆன், குர்ஆனுடைய கருத்துக்களை எடுத்து பார்த்து சிந்திக்கணும். நான்காவது அமலுல் குர்ஆன், குர்ஆனை அமல் செய்யணும், குர்ஆன் படி அமல் செய்யணும். ஆறாவது நஷ்ருல் குர்ஆன், நமக்கு தெரிஞ்ச குர்ஆனை மற்றவங்களுக்கு ஓதி கொடுக்கணும். மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? 6 கடமை. 6 கடமை. என்னென்ன கடமைகள்லாம் சொல்லுங்க பிள்ளைங்க, சொல்லுங்க. முதல்ல என்னது? ஓதணும். முதல்ல என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க. முதல்ல குர்ஆனுடைய கடமை என்ன? குர்ஆனை ஓதணும். இரண்டாவது என்ன? குர்ஆனை கேட்கணும். குர்ஆன் என்ன செய்யணும்? கேட்கணும். வீட்டுல அப்பா ஓதுறாங்க, அப்பா ஓதுற, அம்மா ஓதுறாங்க, நம்ம பக்கத்துல உட்கார்ந்து என்ன செய்யணும்? அதை குர்ஆன் ஓதுறத கேட்கணும். இல்ல நம்மளுக்கு குர்ஆன் ஓத தெரியும்னா நம்ம குர்ஆனை எடுத்து நான் ஓதுறமா நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்ய வைக்கணும்? வீட்டுல பாப்பா அம்மா என்ன செய்யணும்? கேட்க வைக்கணும் குர்ஆனை. புரிஞ்சா? அப்ப முதல்ல ஓதணும். நமக்கு குர்ஆன் ஓத தெரிஞ்சு எடுத்து என்ன செய்யணும்? ஓதணும். ரெண்டாவது என்ன? கேட்கணும். குர்ஆன் எனக்கு ஒரு 10 சூரா தெரியும், நான் ஓதுறேன், நீங்க கொஞ்சம் கேளுங்கம்மா, நீங்க கொஞ்சம் கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்? வாப்பா அம்மாட்ட அதை சொல்லணும். சரியா? மூணாவது என்ன? குர்ஆனை மெமரைஸ் பண்ணணும், மனப்பாடம் செய்யணும். என்ன செய்யணும்? மனப்பாடம். குர்ஆன் முழுக்க இன்ஷா அல்லாஹ் செய்யணும். உங்களுக்கு பெரிய விஷயம் இல்ல, இல்லன்னா 10 சூரா, 1 ஜுஸு, 2 ஜுஸு, இந்த மாதிரி என்ன செய்யணும்? மனப்பாடம். மூணாச்சா? நான்காவது குர்ஆனை சிந்திக்க. குர்ஆன் என்ன செய்யணும்? குர்ஆனுடைய கருத்துக்களை எடுத்து அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறான், இந்த சூரா என்ன அந்த அப்படிங்கிற குர்ஆனுடைய கருத்துக்களை. அஞ்சாவது அமல் செய்யும். குர்ஆன் என்ன செய்யணும்? அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறானோ அதை கட்டுப்பட்டு அமல் செய்யும். ஆறாவது நஷ்ருல் குர்ஆன், நம்ம ஓதுன நமக்கு தெரிஞ்ச குர்ஆனை
தெரியாதவங்களுக்கு என்ன செஞ்சிடணும்? கத்துக் கொடுக்கணும். தெரியாதவங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும்? அப்ப இந்த 6 கடமைகள் நமக்கு குர்ஆனின் மீது இருக்கு. அப்ப பெற்றோர்கள் நாம முதல்ல புரிஞ்சுக்கணும், பிள்ளைகளுக்கு குர்ஆனுடைய தொடர்பாக்கணும். அல்லாமா நஜ்வி அபுல் ஹசன் அலி நஜ்வி அலிமியான் ரஹ்மத்துல்லா அவங்க சொல்றாங்க, உங்க பிள்ளைகளுக்கு மக்தபு மதரசால நீங்க குர்ஆனை கொடுக்கலன்னு சொன்னா அவன் வாலிபனாகி நிற்கிற பொழுது மதம் மாறிய சிந்தனையுடன் அவன் இளைஞனா உருவாகுவான். அவர் சொல்ற அந்த வார்த்தை, பிள்ளைகளுக்கு நீங்க குர்ஆனை கொடுக்கலன்னா அவனுடைய இளமையில அவன் நாத்திக சிந்தனைக்கு உட்படுத்தப்பட்டுருவான். ரொம்ப ஒரு ஆபத்தான கருத்தை அவர் சொல்ற. உண்மையிலே பயப்படுகிறோம். பிள்ளைகளுக்கு உரிய காலத்துல குர்ஆனை கொடுக்கப்படணும். சின்ன வயசுல குர்ஆனுடைய தொடர்பை நாம கொடுக்கணும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா 7 வயசுல குர்ஆனை முடிச்சாங்க. 7 வயசுல குர்ஆனை முடிச்சாங்க. 3 வயசுல உஸ்தாதுட்ட போய் ஷாஃபி ரஹ்மத்துல்லா பாடம் பார்க்க உட்காருகிற பொழுது 15 ஜுஸு மனப்பாடமா ஓதுனார். 15 ஜுஸு நீ எப்படிப்பா மனப்பாடமா தெரிஞ்சுக்கிட்ட 3 வயசுலன்னு கேட்கும் போது அந்த புள்ள அவர் சொன்னாரு, எங்க அம்மா எனக்கு கர்ப்பத்துல என்ன சுமந்திருக்கிற பொழுது குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்பாங்க, எனக்கு தாய்ப்பால் கொடுக்கிற பொழுதும் குர்ஆன் ஓதிட்டே தான் தாய்ப்பால் கொடுப்பாங்க, நான் அவங்கள்ட்ட அப்பவே கேட்டு மனப்பாடம் பண்ணிட்டேன்னு சொன்ன. குர்ஆனுடைய இல்ம, குர்ஆனுடைய தொடர்பை கண்டிப்பாக நாம் பிள்ளைகளுக்கு உரிய காலத்துல கொடுத்தாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியமான விஷயம். மக்தப் மதரசாக்களை இப்போ மதரசாக்களை உச்சகட்டமாக நம்ம பயன்படுத்தணும். வெறுமனே கோடை காலம் மட்டுமல்ல, கோடை காலத்துல மட்டுமல்ல, எல்லா காலகட்டத்திலையும் மதரசாக்களுடைய குர்ஆனுடைய இல்ம நம்முடைய பிள்ளைகள் காலமெல்லாம் அந்த தொடர்புல இருக்கிறதுக்கு குர்ஆன் தான் பெரிய சொத்து. நம்ம எப்படிப்பட்ட பாரம்பரியம். குர்ஆனை முதல்ல நாம ஓதுறத பிள்ளைங்க பார்க்கணும். வீடுகள்ல குர்ஆனை முதல்ல நாம ஓதணும். எந்த வீட்டிலையும் கண்டிப்பாக ஞாபகத்துல வைங்க, ஆக குறைஞ்சபட்ச 4 சூரா ஒரு வீட்டுல எப்பொழுதுமே ஓதப்படணும். யாசீன், வாக்கியா, அதே மாதிரி கஹுஃப், வாக்கியா, கஹுஃப், சூரத்துல் முல்க், இந்த 4 சூறாவும் யாசீன், வாக்கியா, கஹுஃப், சூரத்துல் முல்க், தபாரக், இந்த 4 சூறாக்கள் குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு வீட்டிலையும் ஓதப்படணும். 4 சூறாவும் மனப்பாடம் இருக்கணும். ஒரு அம்மா உம்மு அப்துல்லான்னு ஒரு தாய், அந்த அம்மா மௌத்தா போகும்போது தான் மக்கள்கிட்ட சொன்னாங்களாம், என்ன தூக்கி அந்த இடத்துல படுக்க வைக்கப்பா வீட்டுல அப்படின்னு சொன்னாங்க. மக்கள்லாம் அந்த இடத்துல படுக்க வச்சாங்க. கேட்டாங்க, என்னம்மா அந்த இடத்துல ஏன் படுக்க வைக்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்லிச்சான், நான் இப்படி ஒரு நாள் மௌத்தா போகுவேங்கிறதுக்காக என் வீட்டுல அந்த இடத்துல நான் 4000 குர்ஆனை சத்தம் பண்ணிருக்கிறேன்னு சொல்லிச்சு. 4000 குர்ஆனை ஓதி முடிச்சிருக்கிறேன் என் வீட்டுல அந்த இடத்துல. ஒரு தாய், ஒரு இஸ்லாமிய தாய். அப்ப குர்ஆனுடைய தொடர்புல நம்மள முதல்ல பார்க்கணும் பிள்ளைங்க. நமக்கு குர்ஆன் ஓத தெரியும், ஆனா நம்ம குர்ஆனையே தூக்குறது இல்ல. பாப்பாவா இருக்கட்டும், உமாவா இருக்கட்டும், முதல்ல நாம குர்ஆனை ஓதுறத குறைஞ்சபட்சம் நீங்க பள்ளிவாசலுக்கு வந்தா குர்ஆன் எடுத்து ஓதுறீங்க, இது 2ஆம் கட்டம். ஹதீஸ்ல வருது, வீடுகள்ல குர்ஆன் ஓதப்படணும். வீடுகள்ல குர்ஆன் ஓது, நாம ஓதுறத பார்க்கணும். பிள்ளைங்க நம்ம சொல்றத செய்யறவங்க அல்ல, நம்ம செய்யறத செய்யறவங்க. இதனை சரியா விளங்கணும். பிள்ளைங்களுடைய சைக்காலஜி அதுதான். என்னதான் நான் எப்படி வேணாலும் இருப்ப, நீ அப்படி செய், அதை செய், இதை செய், அப்படி உருவாகிறது இல்ல பிள்ளைகள். நம்மளை பார்க்க வைக்கணும் முதல்ல. நம்ம பிள்ளைக்கு காலையில எழுந்திருக்கிற பொழுது நம்ம ஃபஜ்ருக்கு பின்னால குர்ஆன் ஓதிட்டு இருக்கிற காட்சி அந்த பிள்ளைகள் பார்க்கணும். அதை முதல்ல பார்க்க வைங்க. உங்க சொல்லால அறிவுரைகள் செய்யறதை விட செயலான அறிவுரை செய்யுங்க. நாம குர்ஆன்ல ஒரு நாளைக்கு ஒரு 100 ஆயத்து ஓதுவோம். வீட்டுல ஃபஜ்ர் தொழுதுட்டு நம்ம எழுந்திருச்சு ஒரு 100 ஆயத்து ஓதுவோம். பிள்ளைங்க அதை பார்ப்பாங்க. பிள்ளைகளுக்கு குர்ஆனுடைய தொடர்பை நாம தான் முதல்ல கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு அந்த தொடர்பை நம்ம ஏற்படுத்தணும். குர்ஆனுடைய தொடர்பு, குர்ஆனுடைய இல்மு, குர்ஆனுடைய அந்த சகவாசம் தான் பிள்ளைகளை பாதுகாக்கும். பெரியவங்களுக்கும் ஹதீஸ்ல வருது, எந்த வீட்டுல வயசானவங்க குர்ஆனுடைய தொடர்புல உட்கார்ந்து ஓதிக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக
2 விஷயங்கள். ஒண்ணு என்னன்னா, எந்த சூழ்நிலையிலையும் அவர்களுக்கு கெட்ட மௌத்து வராது, ஹதீஸ்ல வரும். 2வது என்ன தெரியுமா, வயசான காலகட்டத்துல ஒரு தனிமை வரும் பாருங்க, அறுதல் உமுருன்னு சொல்லுவாங்க. ஒரு தனிமை உணர்ச்சி வந்து அடுத்தவங்கள்ட்ட தேவையாகி ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் பாருங்க, இந்த நிலையை அல்லாஹ் தரமாட்டான். குர்ஆன் நமக்கு தர பெரிய பாக்கியம் என்னங்க, இதை நீங்க செய்யறதுனால 2 விஷயம் நடக்கும். கெட்ட மௌத்து வராது, 1. 2வது அறுதல் உமுருன்னு சொல்லி வாழ்நாளுடைய கடைசியில ஒரு தனிமை, ஒரு வெழ்ச்சி, அடுத்தவங்கள்ட்ட தேவையாகி டிஃபெண்ட் பண்ணி வாழ்ற இந்த வாழ்க்கையை அல்லாஹ் தரமாட்டான். இதை விட வேற என்னங்க வேணும்? அப்ப வீட்டுல குர்ஆனுடைய இல்முங்கிறத நாம கையில் எடுக்கணும். நம்முடைய பிள்ளைகள் வீட்டுல எப்பொழுதுமே குர்ஆனுடைய சப்தம் கேட்கிற வீடாக மாத்தணும். மொபைல் வச்சிருக்கிறாளா, சரி மொபைல்ல கிராத்த கேளு, காரிகளுடைய கிராத்த கேளு, நீ அப்படி மாற்றி விடுங்க. மொபைலுடைய நேரங்கள் 5 மணி நேரம் மொபைல பாக்குறாங்களா, ஒரு 3 மணி நேரம் கொஞ்சம் நீங்க கிராத்த கேட்க வைங்க, கிராத்த எடுத்து கொடுங்க. சுதேசியுடைய, சுரேமனுடைய எத்தனை காரிகளுடைய கிராத் இருக்கு, அதை கேட்க வைங்க. அப்படி மாத்துங்க, கொஞ்சம் சிந்தனைய அந்த மாதிரி மாத்துங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்னொரு 10-15 நிமிஷத்துல நான் உரையை கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆயிருக்குது. ஒரு 15 நிமிஷத்துல நான் உரையை நான் முடிக்கிறேன். 5 விஷயங்களை நான் சொல்லி இருக்கிறேன், ஞாபகத்துல வைங்க. அப்ப முதலாவது நம்ம என்ன, குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய முதல் விஷயம் அல்லாஹ்வை பத்திய அகீதா, கொள்கை சார்ந்த கல்வி. 2வது குர்ஆனுடைய கல்வி, குர்ஆனுடைய தொடர். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு குழந்தைக்கு பெற்றோர்களால் தரப்பட வேண்டிய அடிப்படையான 5 விஷயங்களில் அல்லாஹ் குர்ஆன் இந்த தொடர்புகளுக்கு பின்னால் 3வதாக பிள்ளைகளுக்கு தர வேண்டிய விஷயம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னா யாருங்கிறத பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பத்தை சொல்லிக் கொடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பமும் சார்ந்ததுதான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழர்களும் சார்ந்ததுதான். அப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஒரு மஹப்பத்தை முதல்ல என்ன செய்யுங்க, உள்ளத்துல ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு சொல்லிக் கொடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிறப்பு, மௌத்து, வாலிபம், வியாபாரம், திருமணம், போர் பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும். சீரத்து சொல்லிக் கொடுக்கப்படணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறுகளை சொல்லிக் கொடுத்தாதான் அவன் பிற்காலத்துல தனக்கான ரோல் மாடல் யாருங்கிறத தீர்மானிப்பான். என்னுடைய முன்மாதிரி யார் அப்படின்னு சொல்றதுக்கு அவனோட ஒரு வாழ்க்கை வேணும். உரிய காலத்துல பிள்ளைகளுக்கு அந்த ரோல் மாடலை சொல்லிக் கொடுக்காதனாலதான் பிள்ளைகள் யார் யாரையோ ரோல் மாடலா எடுக்கிறாங்க, யார் யாரையோ லைக் பண்றாங்க, யார் யாரையோ ஃபாலோ பண்றாங்க. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு உரிய காலத்துல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மஹப்பத்தை, சீரத்தை, வரலாறு, அரசியல், அதிகாரத்தை, மக்கா வாழ்க்கை, மதீனா வாழ்க்கை, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. சின்ன பிள்ளைகளோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பழகினாங்க, என்ன செஞ்சாங்க, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தியான இல்மு 3வது விஷயம். 4வது பிள்ளைகளுக்கு தரப்பட வேண்டிய மிக முக்கியமான செய்தி, பெரியவர்கள், உலமாக்கள், ஷேகுமார்கள், இந்த மாதிரி பெற்றோர்கள், இவர்களுக்கு கண்ணியமும் மரியாதையும் கொடுக்கணுங்கிறத பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. இது ரொம்ப முக்கியம். நான் சொல்லுகிற இந்த 5 விஷயங்களும் பிள்ளைகளுக்கு உரிய காலத்துல வீட்டுல பெரியவங்க இருக்கிறாங்க, நம்மளுடைய அப்பா அம்மா இருப்பாங்க, பிள்ளைங்க அவங்க முன்னால வச்சு நம்ம அவங்கள தரக்குறவா பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தவிர்க்கப்படணும். பிள்ளைங்கள்ட்ட ஹதீஸ்ல வருது, எந்த ஒரு சின்ன பிள்ளை பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்களோ அல்லாஹ் தஆலா
அந்த பெரியவர்கள் இருக்கிற வயசு வரைக்கும் இந்த பிள்ளைக்கு அல்லாஹ் ஆயுள கொடுத்து அந்த காலகட்டத்துல இவரை கண்ணியமாக வைப்பான். ஹதீஸ்ல வருது. இந்த ஹதீஸுக்கு என்ன எழுதுறாங்க தெரியுமா? பெரியவர்களுக்கு கண்ணியம் கொடுக்கறதுனால கிடைக்கிற முதல் நன்மை என்னன்னா நீண்ட ஆயுள் கிடைக்கும்னு எழுதுறாங்க. இன்னைக்கெல்லாம் வாலிப மரணங்கள் அதிகமாகிக்கொண்டே இருக்கு. சிறு வயசு மரணங்கள் அதிகமாகிட்டே இருக்கு. என்ன காரணம்? பெரியவங்களும் மதிக்கிறது இல்லை. அது பல காரணங்கள், இது ஒரு காரணம். ஹதீஸ்ல வருது. பெற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை. ஒரு 2 பேர் நடந்து போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்டாரு. பின்னால ஒரு வாலிபர் வயோதிகர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபர்கிட்ட கேட்டாங்க, யாருப்பா முன்னால போறதுன்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, வாப்பா தான். வாப்பா வாப்பா பின்னால போறாரு, இவர் முன்னால போறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயசானவர் யாருன்னு கேட்டா, வாப்பா நீ இதுக்கு முன்னால போறாரு, பின்னால போ. பாப்பாவுக்கு பின்னால நடந்து போங்கிறான். பாப்பாவுக்கு முன்னால உட்காரக்கூடாதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு தந்தைக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம் மரியாதை, ஒரு உஸ்தாதுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம், ஒரு ஆளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, பெத்தவங்க குடும்பத்தில் உள்ள பெரியவங்க. நம்ம வீட்டுல பெரியவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த பெரியவங்க அல் பரக்கத்து அக்காபிரிக்கு செலவாங்க. வீட்டுல பெரியவங்க இருக்கிறாங்கன்னா நீங்க பறக்கத்தை எங்கேயும் தேட வேண்டாம். வீட்டுல உள்ள பெரியவங்கள்ட்ட பறக்கத்து இருக்கு. பிள்ளைகள்கிட்ட என்ன செய்யணும்? பெரியவங்களோடு டச்ச உண்டாக்கணும், அவங்களை கண்ணியப்படுத்தணும், அவங்களை சிதுமத்து செய்ய வைக்கணும், அவங்களுடைய துவாவை வாங்கணும். கல்வியினுடைய பறக்கத்து, ஆயுள் பறக்கத்து, ரிஸ்க் பறக்கத்து எங்கேயும் இல்ல, வீட்டுல உள்ள பெரியவங்கள்ட்ட இருக்குது. அந்த துவாவை வாங்க வைங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அனஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுக்கு 10 வருஷம் ஹிதமத் பண்ணார். 10 வருஷம் ஹிதமத் பண்ணார், பணிவிட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு துவா செஞ்சாங்க. அல்லாஹ் இவருக்கு நீண்ட ஆயுள கொடு, நீண்ட ரிஸ்க கொடு, நீண்ட குழந்தை செல்வத்தை கொடு. சஹாபிகள்லயே ரொம்ப வருஷம் வாழ்ந்தவர் அவர் தான். எல்லார் தோட்டத்திலையும் வருஷத்துக்கு ஒரு விளைச்சல்னா அவர் தோட்டத்துல 2 விளைச்சல் விளையும். 98 பேர பிள்ளைங்களை பார்த்தவர். அல்லாஹ் அவ்வளவு பெரிய ஆயுள கொடுத்தான். அனஸ் ரலியல்லாஹு. நான் என்ன சொல்ல வரேன் தெரியுதா? பிள்ளைகளுக்கு இதை கத்துக் கொடுங்க. பெரியவங்களுக்கு முன்னால அவன் கண்ணிய குறைவா நடந்துட்டான்னு சிரிக்காதீங்க. என் பிள்ளை இவ்வளவு அழகா பேசுறான்ங்கிற மாதிரி நீங்க என்ன செய்யாதீங்க. தப்பு பண்றீங்க நீங்க. பிள்ளைகளுக்கு உடனே அந்த இடத்துல தட்டணும். அது அப்படி பேசக்கூடாது, நீ அப்படி பேசியிருக்க கூடாது. நீ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி கேட்டாங்க. மரத்தில் ஒரு மரம் உண்டு, அதன் இலை உதிராது, அது ஒரு முஸ்லிமுக்கு நிகரான உதாரணத்தினுடைய மரம், அது என்ன மரம் தெரியுமான்னு கேட்டாங்க. யாருமே சொல்லல. கடைசியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது பேரித்த மரம் என்று சொன்னார்கள். அது ஒரு முஸ்லிமை போல, அதன் காயும் சுவை, பழமும் சுவை, அதன் மட்டையும் பயன், அதனுடைய எல்லா பாகமும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. வெளியே வரும்போது உமர் ரலியல்லாஹுடைய மகன் இப்னு உமர் ரலியல்லாஹு வாப்பாட்ட செய்யற, வாப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே அது எந்த மரம்ங்கிறது எனக்கு தெரியும். உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, ஏன்பா நீ சொல்லலன்னு கேட்டாங்க. இல்ல, சபையில பெரியவங்க எல்லாம் இருக்கிறீங்க, அவங்களை முந்தி நான் எப்படி சொல்றது அப்படிங்கிற. பிள்ளை எப்படி வளர்த்திருக்கிறாங்கன்னு பாருங்க உமர் ரலியல்லாஹு. குழந்தைகளுக்கு முதல்ல அதை சொல்லிக் கொடுக்கணும். பெரியவங்களுடைய கண்ணியத்தை சொல்லிக் கொடுக்கணும், பெற்றவங்களுடைய கண்ணியத்தை சொல்லிக் கொடுக்கணும். ஹாரிசான்னு ஒரு சின்ன பிள்ளை, ஹாரிசா ரலியல்லாஹு, ஒரு பையன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹாரிசாட்ட போய் சொன்னாங்க, ஹாரிசா சமிஅத்து கிராஅத்தக ஃபில் ஜன்னah, சொர்க்கத்துல நீ குர்ஆன் ஓதுறத கேட்டேன். சொர்க்கத்துல நீ குர்ஆன் ஓதுறத கேட்டேன் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாரிசாட்ட, என்னப்பா செஞ்ச? இவ்வளவு பெரிய பாக்கியம், இவ்வளவு பெரிய பாக்கியத்துக்கு நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்டான். அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? அந்த சின்ன பிள்ளை அவர் சொன்னார், ஆச்சரியம், எங்க அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவங்க, ராத்திரி எங்க அம்மா தூங்கும் போது தினமும் அவங்க காலை நான் மசாஜ் பண்ணி விடுவேன், அவங்க காலை அமுக்கி விட்டு நான் தூங்க வைப்பேன். காலையில எழுந்திருச்சா எங்க அம்மாவை குளிக்க வைக்கிறது, எங்க அம்மாவுக்கு தலை சீவுறது, எங்க அம்மாவுக்கு எண்ணெய் தேய்க்கிறது, இது எல்லாமே நான் தான் செய்வேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுக்குத்தான் அல்லாஹ் உனக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்காங்க. சொர்க்கத்துல நீ கிராத் ஓதுற அளவுக்கு பாக்கியத்தை அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிறான்னா உங்க அம்மாட்ட நீ நடந்துக்கிற இந்த முறைதான் அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சொர்க்கம்ங்கிறது தாய்கிட்ட இருக்குது, தந்தைகிட்ட இருக்குது, குடும்பத்துல இருக்குது, பள்ளிவாசல்ல மட்டுமல்ல, இபாதத்துல மட்டுமல்ல. பிள்ளைகளுக்கு இதை புரிய வைக்கணும். பெத்தவங்கள்ட்ட ஒரு வார்த்தை போதும்பா, உன் வணக்கத்தை பூரா வீணாக்கிடும், அதனால அவமரியாதையா பேசாத, நடக்காத. சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருங்க. கொஞ்ச நேரத்துல கேட்கலையா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, எங்க அம்மா என்ன ஒரு தடவை கூப்பிட்டாங்க, நான் பதில் சொல்றதுக்கு கொஞ்சம் லேட்டா சொல்லிட்டேன்,
அதுக்காக நான் 20 வருஷம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டேங்க. சின்ன விஷயம் நம்ம நினைக்கிறோம். பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய இந்த அடிப்படை ஞாபகத்துல வைங்க. அல்லாஹுவை பற்றிய இல்மு, குர்ஆனுடைய தொடர்பு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தொடர்பும் வரலாறும், 4வது பெரியவர்களுக்கு பெற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணி மரியாதை. பெரியவங்க பள்ளிவாசல்ல வந்தா நிர்வாகிகள் இருக்கிறாங்க, உலமாக்கள் இருக்கிறாங்க, உஸ்தாதுகள். 5வது விஷயம் ஒரு குழந்தைக்கு தரப்பட வேண்டிய அடிப்படையான விஷயங்கள்ல ஒண்ணு ஒழுக்கமும் வெட்கமும். அதம் ஒழுக்கமும் வெட்கமும். வெட்க உணர்வுங்கிறது ஒரு குழந்தைக்கு ஆக பிரதானமான ரொம்ப முக்கியமான விஷயம். ஹயாவுடைய உணர்வு பிள்ளைகளுக்கு அத்தப சொல்லிக் கொடுக்கணும், ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும். வீட்டுல வந்தா என்ன ஒழுக்கம், சாப்பிடும் போது என்ன ஒழுக்கம், படுக்கும் போது என்ன ஒழுக்கம், ஆதாப்புகள் நிறைய சொல்லிக் கொடுங்க. மஸ்ஜிதுக்கு போனா ஒழுக்கம் என்ன, எல்லாத்துக்குமே நமக்கு ஒழுக்கம் இருக்குது. அதபு தான், அதபு ஹீசே இன்சான் இன்சானுக, அதபு நகி ஓ ஹயவான். ஒழுக்கம் தான் மனுஷனா காட்டுது. ஹயா ஒழுக்கத்தையும் வெட்கத்தையும் பண்பாட்டையும் பிள்ளைகளுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து சாப்பிடும் போது ஒருத்தர் கையை அங்க கொண்டு போனாங்க. சின்ன பிள்ளை ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிக் கொடுத்தாங்க, மகனே இப்படித்தான் சாப்பிடணும், இதுலதான் சாப்பிடணும். ஹலால் ஹராம சொல்லிக் கொடுக்கணும். இது ஹலால், இது ஹராம், இது ஒழுக்கம், இதுதான் முறை. பள்ளிவாசலுக்கு உள்ள வரியா, வலது கால வச்சுதான் நீ உள்ள வரணும். துவா ஓதிட்டு தான் வரணும், துவா ஓதிட்டு வரணும். இஅ்திகாஃப் நியத்தோட வரணும். வந்த உடனே பள்ளி காணிக்க தொழுக 2 ரக்காத்து தொழுகணும், சொல்லிக் கொடுக்கணும். தூங்க போறியா, தூங்குறதுக்கு முன்னால் வலது பக்கத்துலதான் நீ படுக்கணும், இடது பக்கமா படுக்க கூடாது. கனவு கண்டா என்ன செய்யணும், கெட்ட கனவு என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு அதபுகளை சொல்லிக் கொடுங்க. குடிக்கிறதனுடைய, சாப்பிடுறதனுடைய, பாத்ரூம் போறதனுடைய எல்லா ஒழுக்கத்தையும் சொல்லிக் கொடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 15 வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைகளை பார்த்துட்டோம்னா ஆதாபுகளை தான் சொல்லிக் கொடுப்பாங்க, ஒழுக்கத்தை தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மகள் ஜெய்னப், சின்ன பிள்ளை, 8 வயசு பிள்ளை, கூட்டு போறாங்க. வெளியே போகும்போது ஒரு இடத்துல அந்நிய ஆண்கள் இன்னும் பேசிக்கிட்டு நிக்கிறாங்க. 8 வயசு பொம்பளை பிள்ளை ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள்கிட்ட சொன்னாங்க, மகளே அங்க அந்நிய ஆண்கள் தான் நிறைஞ்சிருக்கிறாங்கம்மா, உன் கழுத்து தெரியுதுமா, நீ ஸ்கார்ஃப வச்சு கழுத்தை மூடிக்கோ அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை வயசு பிள்ளை? 8 வயசு பிள்ளைக்கு ஒழுக்க சொல்லி கொடுக்கறாங்க. மகளே உன் கழுத்து தெரிகிறது, கழுத்து எலும்பு தெரியுது, நீ மறைக்கணுமா? என்ன அர்த்தம் தெரியுமா? முதல்ல பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் கோடு சரியாக சொல்லிக் கொடுங்க. சின்ன வயசுல ட்ரெஸ் கோடு சொல்லிக் கொடுங்க. உரிய காலத்துல ட்ரெஸ் கோட சொல்லிக் கொடுக்கலன்னா சோசியல் மீடியால இப்படி சமுதாயத்தையும் கேவலப்படுத்தி தன்னையும் கேவலப்படுத்தி இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா? சோசியல் மீடியாக்கள்ல பர்தாக்களும் புர்காக்களும் போடுகிற அல்லாஹு அக்பர். எந்த பாரம்பரியத்துல வந்திருக்கிறாங்கிறது தெரியல. இதெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? நான் சொல்ற உரிய காலகட்டத்துல அவங்களுக்கு ட்ரெஸ் கோடுனா என்ன, பேச்சுனா என்ன, ஒழுக்கம்னா என்ன, சமூகவியல்னா என்ன, சமூகம்னா என்ன, சோசியல்னா என்ன, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்காதனுடைய விளைவுகள் தான். யாருக்கு முன்னால எப்படி பேசணும், எங்க பேசணும், என்ன பேசணும், அதபுகள் ஒழுக்கத்தை பிள்ளைகளுக்கு நிறைய சொல்லிக் கொடுங்க. ஆம்பளை பிள்ளைங்களுக்கு தான், பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான். ட்ரெஸ் கோடு சரியா சொல்லிக் கொடுங்க. ட்ரெஸ் கோடு 8 வயசுல நீங்க சொல்லிக் கொடுத்தா தான் 80 வயசு ஆனாலும் அந்த பிள்ளை பாதுகாக்கும். ஒரு பிள்ளைக்கு வெட்கத்தை நீங்க சொல்லிக் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பிள்ளை தன்னையும் பாதுகாக்கும், தன் ஈமானையும் பாதுகாக்கும். வெட்கம்னா என்னன்னு சொல்லிக் கொடுங்க, ஒழுக்கம்னா என்னன்னு சொல்லிக் கொடுங்க பிள்ளைகளுக்கு. சரி, அல்ஹம்துலில்லாஹ். எனவே இந்த மதரசாக்கள், அதே மாதிரி கோடைக்கால வகுப்புகள், இது எல்லாமே இதை நோக்கி தான் பயணிக்குது. நான் சொன்ன இந்த 5 விஷயத்துக்காகத்தான். அல்லாஹ்வை சொல்லிக் கொடுத்திருப்பாங்க, ரசூலை சொல்லிக் கொடுத்திருப்பாங்க, குர்ஆனை சொல்லிக் கொடுத்திருப்பாங்க, ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுத்திருப்பாங்க, பெரியவங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை சொல்லிக் கொடுத்திருப்பாங்க. எனவே பெற்றோர்களாக நீங்க இந்த 5 விஷயத்தை நீங்க கவனத்தோடு ஞாபகம் வைக்கணும். எனவே இதற்கு எல்லாருமே பொறுப்பு. ஒரு சமூகத்தை, ஒரு தலைமுறைய 50-100 பிள்ளைங்களை உருவாக்குறதுங்கிறது தனிப்பட்ட ஒரு ஆள் மட்டுமல்ல. இதுல பல பேர்களுடைய பொறுப்பு இருக்கு. அவங்கவுங்க பங்களிப்பை சரியா செய்யணும். நிர்வாகிகள் அவங்களுடைய பங்களிப்பை செய்யணும். உலமாக்கள் அவங்களுக்கான பங்களிப்பை செய்யணும். பொருளாதார உதவி செய்யறவங்க, பணக்காரங்க, பணம் வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கான உதவிகளை செய்யணும். ஏன்னா எல்லாம் சேர்ந்தாத்தான் ஒரு மதரசாவை தூக்கி நிறுத்த முடியும், ஒரு தலைமுறையை தூக்கி நிறுத்த முடியும். நிர்வாகிகள் தயாராக இருக்கிறாங்க மதரசா நடத்துறதுக்கு, உலமாக்கள் தயாராக இருக்கிறாங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு. ஆனா பொருளாதார உதவி செய்யறவங்க முன்வரலன்னு வைங்க, எப்படி கொண்டு போக முடியும்? பெற்றோர்
நாம நினைக்கிற மாதிரி ஆரோக்கியமான தலைமுறைய, மிகச்சிறந்த தலைமுறையை உருவாக்கி தர முடியும். அவரவர்களுக்கான பொறுப்புகளை சரியான கோணத்துல சரியான நேரத்துல விளக்கணும் என்பதை இந்த நல்ல நேரத்திலே கேட்டுக்கொண்டு, இந்த முயற்சியை முன்னெடுக்கக்கூடிய உலமாக்கள், உஸ்தாதுமார்கள், நிர்வாக பெருமக்கள் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் மக்களாகிய நீங்கள், பெற்றோர்களாக நீங்கள் எல்லா வகையிலும் ஒத்துழைப்புடன் உதவியாக துணையாக நீங்கள் நிற்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக துஆ செய்யணும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா இந்த பிள்ளைகள் கற்றுக்கொண்ட கல்வியை அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் அவர்கள் சமுதாயத்திற்கும் பயனுள்ள கல்வியாக அல்லாஹு தஆலா ஆக்கி தர வேண்டும் என்று நல்ல நேரத்தில் துஆ செய்தவனாக வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி